இயேசுவின் கொஞ்சம் இந்த நாளிலும் தேவன் தம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பவும், நாம் எதிர்பார்த்து வருகிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் நமக்கு அருளி பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு அவர் சமூகத்திலிருந்து நாம் புறப்படவும் செல்லவும் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டும்படி பரிசுத்த ஆராதனையை சகல விதங்களிலும் தேவன் ஆசீர்வதித்து தரும்படி, அவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய ஆளுகைக்காக, அவருடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரங்களை நாம் ஆண்டவருக்கு ஏறெடுப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த தேவ வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். எல்லாருடைய வாய்களும் உதடுகளிலும் நம்முடைய ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திர பலி எழும்பட்டும். இயேசுவே மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற ஆண்டவரை எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லவரே நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். யாவையும் எங்களுக்காக செய்து முடிக்கிறவரே நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு மை நாங்கள் துதிக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் மை துதிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் மகத்துவமானவர், நீர் அற்புதர், நீர் அதிசயங்களை செய்கிறவர். அப்பாமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, 5 மாதங்களும் கர்த்தர் கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக, ஆண்டவரே நீர் யெகோவா ஈரையாய் எங்களோடு இருந்ததற்காக, ஆண்டவரே நீர் யெகோவா நிசியாய் எங்களோடு இருந்ததற்காக, நீர் யெகோவா ரப்பாவாய் எங்களோடு கூட இருந்ததற்காக, இம்மானுவேலராய் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லவரே மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் ராஜாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீர் பெரியவர், நீர் மகத்துவமானவர், நீர் மாறாதவர், நீர் உண்மையுள்ளவர். எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்துக்குரியவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரை எங்களை கைவிடாது இருந்தவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு போதுமானவராய் இருந்தவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை காத்து வருகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தீமைகளுக்கு எங்களை விலக்கி காத்தவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உலகத்தின் எந்த ஒரு காரியங்களிலும் அடிமை ஆகாதபடிக்கு எங்களை நீர் உம்முடைய ஆவியினால் பலத்தினாலே வழிநடத்தி வருகிறவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். வாரத்தில் முதலாம் நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சபை கூடி வருகிற ஆண்டவரே, இந்த நாளுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம்.
ஆண்டவர் மையப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவே நன்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் கரங்களில் எங்களை நாங்கள் தந்து விடுகிறோம். ஆராதனை கொடுக்கிறோம். ஆண்டவரை வரவேண்டிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தடைகளை நீக்கி உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் வெறுமையா அல்ல, உம்முடைய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே ஆவியின் பலத்தோடு நாங்கள் சென்று ஆண்டவரே இந்த உலகில் சுடர்களாய் ஜீவிக்க, சாட்சிகளாய் வாழ நீர் எங்களை ஆசீர்வாதத்தை அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் நீர் மாத்திரம் மையப்படுவீராக. அடிமைகளை மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நாமம் மையப்படட்டும். நாம யாவரும் சேர்ந்து இந்த வேளையிலே கரங்களை தட்டி பாடுவோம். நன்றியால் துதி பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். கொஞ்சம் பயம் வேண்டாம்.
துன்மார்க்கர் தேவ பயத்தோடு என்றுமே ஆவியினால் என்றும் நிறைந்த சங்கீத கீர்த்தனமாய் ஆவியினால் என்றும் நிறைந்த சங்கீத கீர்த்தனமாய் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு சரீரம் ஆத்துமா ஆவியினால் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம் சரீரமும் ஆத்துமா ஆவியிலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலத்தில் வைக்கும் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலத்தில் வைக்கும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு அல்லேலூயா. நம்முடைய இயேசுவை நாம் பாடும்போது அவருடைய பலன் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன், கைத்தாள ஓசையுடன் கர்த்தாவை துதிப்பேன் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். நம்முடைய கை ஓசை எழுப்பட்டும், நம்முடைய வாயின் சத்தமும் உயரட்டும். எல்லாரும் சேர்ந்து வாயை திறந்து திருவாய் திறந்து பாடுவோம். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன், கைத்தாள ஓசையுடன் கர்த்தாவை உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன், கைத்தாள ஓசையுடன் கர்த்தாவை உம்மை துதிப்பேன். காப்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காப்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காலமெல்லாம் வழி நடத்தும்
பாடி ஸ்தோத்தரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே உம்மை தேர்ந்து யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே உம்மை தேர்ந்து யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம்தான் உண்டு. வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம்தான் உண்டு. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே. அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே. அண்டி வந்தோர் ஆறுதலே அடைக்கலமானவரே. அண்டி வந்தோர் ஆறுதலே அடைக்கலமானவரே. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். ஹalleluya. ஹல்லேலூயா. ஆமென். துதிக்கும் போது இயேசு நம்முடைய நடுவிலே எழுந்தருளுவார். 2-3 பேர் என் நாமத்தின் நிமித்தமாய் எங்கு நீங்கள் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மத்தில் எழுந்தருளுவார். நம்மோடு கூட இருந்து நம்மை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் கைகளை கட்டி வாயை திறந்து பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். எல்லாரும் நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமே குமாரா. எதற்கும் பயப்படேன். ஆண்டவர் எனது வெளிச்சமே குமாரா. எதற்கும் பயப்படேன். அவரே எனது வாழின் பலனானார். அவரே எனது வாழின் பலனானார். யாருக்கும் மஞ்சிடேன். அல்லேலூயா.
பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புது பலன் பெற்றிடுவேன். அல்லேலூயா. புது பலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் எனக்கோ குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் எனக்கோ குறைவில்லை. குறைகளை எல்லாம் நிறைவாக்கி தந்திடுவார். குறைகளை எல்லாம் நிறைவாக்கி தந்திடுவார். கொஞ்சமும் பயமில்லை. அல்லேலூயா. கொஞ்சமும் பயமில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்தில் முதல் ஞாயிறை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கடந்த 5 மாதங்களும் கர்த்தர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து இந்த 6வது மாதத்தை காணும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ரிகா மாலா ரபா ஷபாலா ரபா. இந்த 5 மாதங்கள் எங்களை பத்திரமாய் நீ பாதுகாத்தீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 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 ஓ சத்தம் எழுப்பட்டும். ஹல்லேலூயா. ரபா லபா லபா லபா. ஓ ரபா லபா லபா கபலபா ரபா லபா லபா லபா. ஓ மே துதிக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு ஜீவன் கொடுத்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சத்தமாக கர்த்தரை துதியுங்கள். சத்தமாக கர்த்தரை துதியுங்கள். ஓ ரபா லபா லபா ரபா கபல ரபா ஷலபா லபா லபா லபா. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நான் அமைதியா இருப்பதற்கு இங்கு வரவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ கர்த்தரை துதியுங்கள். வாலிப பிள்ளைகள் கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். ரிபி லபா லரபா லரபா ஷதா லரபா. இயேசுவே நீ நல்லவர் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை துதிக்கும் போது நம்முடைய கட்டுகள் நிச்சயமாகவே அவிழ்ந்து போகும். ரேட்ட சபா லரபா லரதா லரபா லபா. புதிய பாதைகளை கர்த்தர் நமக்காக திறப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. பரலோகத்தை எட்டட்டும். பரலோகத்தை எட்டட்டும். ஓ பரலோகத்தை எட்டட்டும். நம்முடைய துதி பரலோகத்தை எட்டட்டும். ஓ ரபா லபா லபா லரதா லபா லபா. அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். நாம் அமைதியா இருக்கலாம் என்று அல்ல, நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ரேகா மாலரா தூலரா பாலா பாலா பாலா. சத்தமாக சத்தமாக கர்த்தரை துதியுங்கள். ரபா லபா லரபா. ஆவியானவரே நாம் துதிக்கும் போது தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பும். ஓ ரபா லபா லரா பாலா ரதா லரா பாலா ரதா லரா பாலா பாலா ரபா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.
வல்லவரே துதிக்கிறோம். நமக்காக யெகோவா ஈராக எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறதாக தேவன் கடந்து வர வேண்டுமானால் நாம் கர்த்தரை துதி செய்ய வேண்டும். நமக்கு ஜீவன் கொடுத்த தேவன், நமக்கு அற்புதங்களை செய்ததான கர்த்தர், நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்ததான கர்த்தர். ஓ ரபால ரபா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உம்மை உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தரை நாங்கள் துதிப்போம். ஓரி பீக்க பாலரே பீஷத்தால ரபாலபா. ஒரு மனிதனிடத்தில் எவ்வளவு சத்தமாக நாம் பேசுகிறோம், ஆண்டவரிடத்தில் சத்தமாக கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரதலா ரபால ரபா. இந்த மாதத்தில் முதல் தேதியிலே வந்திருக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பொறுப்பெடுக்க வேண்டுமானால் ஹல்லேலூயா கர்த்தரை நாம் துதி செய்ய வேண்டும். ஓ ரபால ரதலா ரபால ரதுக்க பால ரபலபா. ஓரி சந்தலா ரபால ரதிக்க பால ரபா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. தொழுமரத்தில் கால்கள் மாட்டப்பட்டவராய் பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தர் சிறைச்சாலையின் கதவுகள் அதிர்ந்தது. கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஓ ரபாபா பாபா பாபா. தொழுமரம் போன்று பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளையே, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஆயுதம் இதுதான், கர்த்தரை துதிப்பதுதான். ரபால பால ரிபி சத்தலா ரபாலபா. ஓ ரபால ரிபி கபாலபா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டுமா? கர்த்தரை துதியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டைக்கு முன்பாக நின்று கர்த்தரை துதித்தார்கள். எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. அமைதியா இருந்த போது இடிந்து விழவில்லை. அவர்கள் துதிக்க ஆரம்பித்த போது எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. ரபால் அரபி சத்தல் அரபால் அரபா. அமைதியாக 6 முறை அவர்கள் சுற்றினார்கள். எரிகோ கோட்டை அசையவில்லை. ஆனால் 7வது முறை கர்த்தரை துதித்த போது எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. கர்த்தரை துதியுங்கள். எரிகோ போன்ற பிரச்சனைகள், எரிகோ போன்ற வியாதிகள், உங்களை பயமுறுத்துகிற பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் கர்த்தரை துதியுங்கள். ஓரி சத்தலார பாலரபா. கர்த்தர் ஒரு அற்புதம் உங்களுக்காக செய்வார். லபால் அரே திக்கபால ரதால ரபா. கைகளை தட்டி, கைகளை தட்டி, இயேசுவே நான் துதிக்கிறேன், இயேசுவே நான் உம்மை துதிக்கிறேன். பக்கத்தில் உள்ளவளை பார்க்க வேண்டாம், கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை லகுவாக மாற்றுவார், லகுவாக மாற்றுவார். ரபால் அரதால ரபால பலபா. அது எவ்விதமான வியாதியா இருந்தாலும், அது எவ்விதமானதான பண பிரச்சனையா இருந்தாலும், ஓ கர்த்தர் இதை மாற்றுவார். ரிஷத்தல ரதல ரபா. இயேசு கிறிஸ்து நேற்றும் நின்றும் என்றும் மாறாதவர். அந்த அற்புதத்தை செய்த தேவன் உங்களுக்காக அற்புதத்தை கர்த்தர் செய்வார். லபால் அரதால ரெச்ச தூரர பலபா. ஓரி சத்தல ரபா. இதுவரை உங்கள் தலையை மனிதன் முன்பாக குனிந்து போக விடவில்லையே, இன்னும் விட மாட்டார். ஓ ரபால ரதூல ரபா சத்தல ரபா. ஓரி கபால ரதால ரபா லபா லபா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ரீகமால ரபா. கட்டுகள் இந்த விடுதலையாக்கப்படுவாய், கட்டுகள் இந்த விடுதலையாக்கப்படுவாய். ஓ இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம். அந்த மதுரமான வார்த்தைகளை சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ரிட்டலா ரபால ரபால ரபா சத்தல ரபாலபா. வழி திறக்கும் தேவ பிள்ளையே, பாதை திறக்கும். வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஓ கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், கர்த்தர் நமக்கு தப்பி போகும் போக்கை உண்டு பண்ணுவார். ஓ ரபாலா பாலா பாலா பா சத்தலா ரபாலபா. ரிகமாலா ரபாலபா. ஓரி சத்தலா ரபா. என் ஜனம் வெட்கப்படுவதில்லை, என் ஜனம் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிசபாலா ரதாலா ரபால ரபால பலபா. Thank you Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். நாம் கூடி வந்திருப்பது கர்த்தரை ஆராதிப்பதற்காக. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். வேதம் சொல்கிறது, மரித்தவர்களும்
மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை ஒரு நாளும் துதிப்பதில்லையா? உயிரோடு இருக்கும் நாமோ கர்த்தரை துதிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உயிருள்ளவர்கள். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் கிடந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்து உயிருள்ள சாட்சிகளாய் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அவரை துதித்துதான் ஆக வேண்டும். எதற்காய் என் ஜனத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லும்போது இவர்கள் என் துதியை சொல்லுவார்கள் என்கிற நம்பிக்கையினாலே என்னை துதிப்பார்கள், எனக்கு துதி பலிகளை இடுவார்கள், சோத்திர பலி இடுவார்கள் என்பதற்காக தான் உங்களையும் என்னை தெரிந்து கொண்டாராம். இன்னொரு காரியம், நான் மகிழ்ச்சியோடு கர்த்தரை சேவியாமல் போனதினாலே குறைவுபட தொடங்கினார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆமேன். மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அவரை ஆராதிக்காமல் போனால் குறைவுகள் வர நேரிடலாம். ஏன் எனக்கு இந்த குறைவு, இந்த குறைவு இன்னும் ஏன் என் வாழ்விலிருந்து மாறவில்லை என்று பல கேள்வியோடு கூட வந்திருக்கலாம். அதற்கு ஒரு காரணம் வேதம் சொல்லி இருக்கிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தரை சேவியாமல் போனதினால் என்று. நாம் கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிறோம், எல்லாவற்றையும் மறந்து கர்த்தரை மாத்திரம் நினைத்து மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சமூகத்துல நான் வந்துட்டேன், என் பிரச்சனை தீரும், கர்த்தர் பாத்துல வந்திருக்கிறேன், நான் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன், என்னுடைய தேவை சந்திக்கப்படும், என்னுடைய கஷ்டம் மாறும், என்னுடைய பிரச்சனை மாறும், எனக்கு வெற்றி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு கூட மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். முடிந்தால் எழுந்து நின்று மற்றவர்கள் உங்கள் வசதி போல கர்த்தரை மையப்படுத்தி பாடப்போகிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடப்போகிறோம். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை என்ற பாடலை யாவரை சேர்ந்து நாம் பாடப்போகிறோம். நம்மை உற்சாகமாக மகிழ்ச்சியாக உயிருள்ளவர்களாக மரித்த நிலையில் இருந்து நம்மை உயிர்ப்பித்த ஆண்டவரை மனதில் வைத்தவர்களாக எல்லாரும் மரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆமென். உங்க சத்தம் இந்த கோரையை வளர்த்து மேல போடும். ஆமென். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாளை இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாளன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். நம்பி வந்திருக்கிறீங்க, எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் தீர்ப்புமானார், எதற்கும் பயப்படேன். ஆண்டவர் எனது வெளிச்சமும் தீர்ப்புமானார், எதற்கும் பயப்படேன். அவரே எனது வாழ்வின் பலனானார், அவரே எனது வாழ்வின் பலனானார். யாருக்கும் அஞ்சிடேன், நான் யாருக்கும் அஞ்சிடேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார ஒழித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒழித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார்.
குறித்து பயமில்லை. நாடன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாரோ கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாரோ கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புது பலன் பெற்றிடுவேன். அல்லேலூயா, புது பலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நம் இயேசு நல்லவர், எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாடன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து எத்தனை இழப்புகள், ஏமாற்றும் தோல்விகள் சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாம் அப்படியே கைகளை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை சுதந்தரிப்பீர்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள்.
கர்த்தர் அதை உங்களுக்கு தருவார். இயேசு உங்களுக்கு தருவார். நீங்கள் ஒரு மனமாய் கர்த்தரை துதிப்பதினாலே ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினதினாலே, கர்த்தரை மகிழ்ச்சியாய் ஆராதிப்பதினாலே அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார். பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ரபா பாபா பாபா ரேகா மாலா தாரா பாலா சந்தாலா ரீபா பாபா பாபா. இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நாம் செபிக்கும் போதெல்லாம் அவர் சித்தத்தை செய்யும் நிலைக்கு நம்மை உருவாக்குகிறார், மாற்றுகிறார். நாமும் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே உம்முடைய சித்தம் மட்டும் நான் செய்கிறவனாக, உம்முடைய சித்தத்தை மட்டும் நான் செய்கிறவர்களாக என்னை நீர் முற்றும் மாற்றிவிட வேண்டும் என்று ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம் என்றால், நம்மை அவர் சித்தத்திற்கு முழுவதுமாய் மாற்றுவதோடு கூட அவருடைய சித்தத்தை செய்கிறதுனாலே நாம் வேண்டிக் கொள்கிற அத்தனையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ள முடியும். ஆமென். இந்த வேளையில் இந்த பாடலை பாடப்போகிறோம். ஆராதனை பாடுவதாக நான் ஜெபிக்கும் போதெல்லாம் உந்தன் சித்தம் செய்திட உம்மை போல மாற்றிவிடும் வாஞ்சையோடு கதறுகிறேன் என்று நாம் உள்ளத்தின் ஆழத்தின் ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுவோம். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புது பலனை கர்த்தர் தருவார். ஆமென். செய்திட உம்மை போல மாற்றிடும் வாஞ்சையோடு கதறுவே நான் ஜெபிக்கும் போதெல்லாம் உந்தன் சித்தம் செய்திட உம்மை போல மாற்றிடும் வாஞ்சையோடு கதறுவே கர்த்தருக்கு காத்திரு புது பலன் அடைவார் நீ பறந்து போனாலும் நீ நடந்து சென்றாலும் கர்த்தருக்கு காத்திரு கர்த்தருக்கு காத்திரு புது பலன் அடைவார் வசனம் தியானிக்கையில் தேவ ஞானம் தாருமே அப்பமாக மாற்றிடும் உசித்து நான் சந்தோஷிப்பே வசனம் தியானிக்கையில் தேவ ஞானம் தாருமே அப்பமாக மாற்றிடும் உசித்து நான் சந்தோஷிப்பே கர்த்தருக்கு காத்திரு புது பலன் அடைவார் நீ பறந்து போனாலும் நீ நடந்து சென்றாலும் கர்த்தருக்கு காத்திரு கர்த்தருக்கு
செம்மை செய்யும் நான் நடக்கும் பாதைகளில் தவறாமல் காத்திடும் தூதர்களை அனுப்பி பாதையை செம்மை செய்யும். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு காத்திரு புது பலன் அடைவார். நீ பறந்து போனாலும் நீ நடந்து சென்றாலும் கர்த்தருக்கு காத்திரு கர்த்தருக்கு காத்திரு புது பலன் அடைவாய். அப்படியே கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவர் மையப்படுத்துவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை புது பலத்தினாலே இடைகட்டுவார். கர்த்தர் உங்களை புது கிருபைகளாலே இடைகட்டுவார். கர்த்தர் உங்களை புது நன்மையினாலே நிரப்புவார். கர்த்தர் உங்களுக்கு புதிய பாதைகளை திறப்பார். கர்த்தர் உங்களுக்காய் புதிய வாசல்களை திறப்பார். அவர் உங்களுக்கு முன்னே போவார். தடைகள் எல்லாம் நீக்கி போடுவார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான தருமையான கர்த்தாவே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்மை ஆராதிக்க நீர் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பெதஸ்தா குளம் கலக்கப்படும் போது எந்த மனிதன் முதலாவது எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் முதல் இறங்குகிறானோ அவனுக்கு சுகமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல, எல்லாருக்கும் அற்புதம் செய்த தேவன். இன்று பெதஸ்தா குளம் ஆண்டவரே ஓரத்திலே எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாகாதா என்று எதிர்பார்த்த அநேக பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு வழியை கத்த திறந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கமடைவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கமடைவதில்லை. என் ஜனங்கள் தோல்வியை நிரந்தரமாக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறவர். எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தோல்விகள் நிரந்தரமானதல்ல. என் தேவன் சிலுவையில் எங்கள் தோல்விகளை கல்வாரி சிலுவையில் ஆண்டவரை சுமந்து தீர்த்தி எங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு விடுதலை தரப்போறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்தில் ஒரு அற்புதத்தை எங்களுடைய ஒவ்வொருடைய குடும்பத்திலும் சபையிலும் கத்த செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். எந்தெந்தைக்கும் சாத்தான் தோற்று போறவன் கர்த்தர் ஜெயம் எடுத்த தேவன். ஜெயம் எடுத்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த அற்புதத்தை நீ செய்ய போறபடினாலே எமக்கு நன்றி. திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டீர். சோதனையை தாங்கிக் கொள்ளும் போக்கை உண்டு பண்ணுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் ஒளிந்து போவதில்லை. நீர் அப்படியே எங்களுக்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். நம்பிக்கையற்ற சூழலில் இருக்கலாம் ஆண்டவரே, நாங்கள் கலக்கமுற்று இருக்கலாம். ஆனால் என் தேவன் அற்புதத்தை எந்தெந்த காரியத்தில் செய்ய வேண்டும் என்று பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை கர்த்தர் இந்த நிமிஷத்திலே அற்புதத்தை செய்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாடல் வேளையில் உம்முடைய கிருபை கூடியிருந்தபடினாலே ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையில் தேவ பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவர் நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கை எங்களை நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ செய்த கொடுக்கிற மகனே, வல்லமையாய் நீ அபிஷேகம் பண்ணுவீராக. எங்களுக்கு தேவையான வாக்குத்தத்த வசனங்களை நீ தருவீராக. அது ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேற நீ உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் மூடிக்கொள்வீராக. அநேக பிள்ளைகள் வர முடியாதபடிக்கு
தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை இயேசுவின் நாமத்தாலே முறித்தெறிய வேண்டும் என்று இந்த ஆராதனை வேளையிலே ஜெபிக்கிறோம். மனுஷரால் வரும் தடைகளோடு கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு அற்புதத்தை நீங்க செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. காணிக்கைக்கான நேரம் இது. ஒரு பாடலை பாடும்போது நாம் காணிக்கையினாலே கர்த்தரை கனம் பண்ணுவோம். அதற்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை என்ற பாடலை நாம் பாடும்போது காணிக்கை படைத்து தேவனை கனம் பண்ணுவோம். ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போ உன்னோடு இருப்பேன் என் மகனே. உன்னோடு இருப்பேன் என் மகளே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. தாய்தன் செய்ய மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. துன்பத்தால் பாவத்தால் அசுமண்டு போகையில் அடைக்கலமாயிருப்பேன். தாய்தன் சேயை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. துன்பத்தால் பாரத்தால் நசுங்குண்டு போகையில் அடைக்கலமாயிருப்பே. தாய்தன் சேயை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. துன்பத்தால் பாரத்தால் நசுங்குண்டு போகையில் அடைக்கலமாயிருப்பே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. ஆராய்ந்து முடியா பெரிய காரியங்கள் செய்து முடித்துடுவார். எண்ணி முடியா பெரிய காரியங்கள் செய்து முடித்துடுவார். ஆராய்ந்து முடிய பெரிய காரியங்கள் செய்து முடித்திடுவே. எண்ணி முடிய பெரிய காரியங்கள் செய்து முடித்திடுவே. ஆராய்ந்து முடிய பெரிய காரியங்கள் செய்து முடித்திடுவே.
செய்து முடித்திடுவே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகளே. உன்னோடு இருப்பேன் என் மகனே. அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற எங்கள் தேவனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 5 மாதங்களும் எங்களோடு கூட இருந்தீர். இந்த 6வது மாதத்திலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதீர் என்பதை ஆண்டவரே இந்த ஆராதனை மூலமாகவும் நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படுத்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருக்கையில் நாங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. எங்கள் எல்லா காரியங்களையும் நீர் போட்டுக் கொள்வீர், நீர் பார்த்து கொள்வீர் என்ற அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்திலே வரவும், பாடி ஆராதிக்கவும், ஆண்டவரே உம்மை கலிகூறவும் நீர் கிருபை தந்தீர். உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுத்து எல்லா விதமான துதி பலிகளை, நன்றி பலிகளை, விண்ணப்பங்களை, ஜெபங்களை, ஆராதனைகளை அங்கீகரித்த ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று உற்சாகமாய் படைத்த ஆண்டவரை ஏறெடுத்து படைத்த தசபாகங்களையும் காணிக்கைகளையும், இன்னும் மிஷன் காணிக்கைகளையும், ஸ்தோத்திர பலிக்கா காணிக்கைகளையும், ஆண்டவரே நாங்கள் வேதாம மொழிப்பெருக்கான காணிக்கைகளையும் உம்முடைய திரு கரத்திலே கொடுத்து விடுகிறோம். அதற்கான ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவருடைய வாழ்விலே எல்லா காரியங்களிலும் நீ தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த மாத்துக்குரிய வாக்குத்தத்த செய்தியை நீர் ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் அது இருக்கவும், அவளுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கவும், அந்த வாக்குத்தத்தங்கள் அவருடைய வாழ்விலே நிறைவேறும் தக்கதாக நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி இந்த வாக்குத்தத்த செய்தியை நீர் ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நடைபெறுகிற நற்கருணை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. விசேஷமாக ஆண்டவரை புதிய ஆண்டவரை கல்வி ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு ஆண்டவரை புதிய கல்வி ஆண்டிலே உடைய பிள்ளைகள் ஆண்டவரை பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் திறக்க இருப்பதினாலே உடைய பிள்ளைகள் ஆண்டவரை பள்ளிகளுக்கு செல்லும் போதும், ஆண்டவரை கல்லூரிகளுக்கு செல்லும் போதும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் இந்த வருடம் முழுவதும் கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே ஸ்கூலிலும் கல்லூரியிலும் ஆண்டவரை முதல் மாணவிகளாக ஆண்டவரை பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் காணப்படும்படிக்கு விசேஷத்த ஞானத்தினை தரும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய படிப்பு தேவைகள் அனைத்தையும் ஆண்டவரை நீர் அற்புதமாய் சந்தித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த குறை இல்லாமல் அவருடைய பெற்றோரை நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படி நீங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இந்த நாளிலும் விசேஷமாக இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு, ஆண்டவரை உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையிலே தொடர்ந்து நீர் மையப்படும் உம்முடைய வார்த்தைகளை கொடுக்கும்போது அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இன்று ஆராதனை முடிந்ததும் நற்கருணை ஆராதனை உண்டு. நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன் மாதிரியை வைத்து போன
நம்முடைய ஆண்டவர் இயேசுவை போல தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் நீங்கள் நற்கருணையிலே பங்கு பெறலாம். அதில் எந்த தடையும் இல்லை. அதுபோல இன்று மாலை நடைபெற வேண்டிய துதி ஆராதனை இல்லை. இன்னொரு முக்கியமான ஜெபத்திற்கு செல்ல வேண்டியது இருப்பதினாலே இன்று அது நடைபெறாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நமக்கு பிள்ளைகளுக்கான சண்டே ஸ்கூல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் வெயில் காலங்கள் அவர்கள் குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையில் இருப்பதற்கு நமக்கு தேவையான ஏசி வாங்குவதற்கான தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற வாரம் ஆராதனை முடிந்ததும் வாலிபர் கூட்டம் நடைபெறும். இந்த வாரம் சனிக்கிழமை 7ஆம் தேதி காலை 9 மணி முதல் 4 மணி வரையிலும் மதுரை சரந்தாங்கியில் வைத்து மதுரை வடக்கு மண்டல திருச்சபைகள் வாலிபர்களுக்காக வாலிபர் முகாம் நடைபெற இருக்கிறது. நம்முடைய சபையிலிருந்து வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் போகிறார்கள் என்ற விவரம் இன்று மாலைக்குள் தெரியுமானால் அதற்காய் ஒழுங்கு செய்யப்படுகிற வாகனங்களை இந்த பகுதியிலே வர வைத்து அந்த வாகனங்களிலே நீங்கள் அந்த முகாம் நடைபெறும் இடத்திற்கு போவதற்கும் முடிந்தவுடன் உங்களை ஏற்றின இடத்திலே இறக்கி விடுவதற்கும் அது வசதியாய் நாம் ஒழுங்கு செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே நீங்கள் இன்று மாலைக்குள்ளே வருகிற சனிக்கிழமை விடுமுறை நாளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே சனிக்கிழமை நீங்கள் நம்முடைய சரந்தாங்கில் நடைபெறுகிற அந்த முகாமுக்கு செல்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் என்பதை நீங்கள் தெரியப்படுத்த உங்களை அன்போடு கொடுக்கிறோம். காலை 9 மணி முதல் 4 மணி வரையிலும் அந்த முகாம் நடைபெற இருக்கிறது. அதாவது 14 வயதுக்கு மேல் 30 வயது உள்ள வரை உள்ளவர்கள், திருமணமாகாதவர்கள் அனைவரும் அதிலே பங்கு பெறுவதில் எந்த தடையும் இல்லை. இதற்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த புதன்கிழமையிலிருந்து பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஜெபங்களில், குடும்ப ஜெபங்களிலே 1 நிமிடமாவது நீங்கள் பிள்ளைகளுக்காக அவர்கள் விரும்புகிற +2 முடித்தவர்களும் கல்லூரியில் விரும்புகிற குரூப் கிடைப்பதற்காகவும் விரும்புகிற கல்லூரியிலே படிப்பில் சேர்வதற்காகவும் கர்த்தர் கிருபை அவர்களை தாங்கும்படியாக, அதுபோல எல்லா பிள்ளைகளையும் இந்த ஆண்டு கல்வி ஆண்டிலே கர்த்தருடைய கிருபையோடு அவர்கள் ஸ்கூலுக்கு போக, பள்ளிக்கு போவதற்கு நீங்கள் அவர்களுக்காய் 1 நிமிடம் உங்களுடைய ஜெபங்களிலே ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். அவருடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஏஜி கேம்ப் சைட் நடைபெறும் கட்டிட வேலைகள் தேவைகள் சந்திக்கப்படவும், சீக்கிரமாய் வேலைகள் முடிந்து பிரதிஷ்டை செய்யப்படவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஞாயிறு ஆராதனை மற்றும் சபை ஊழியங்கள் அனைத்திலும் தேவ மகிமை காணப்பட தொடர் ஜெபத்தில் சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணி முதல் 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் ஜெபம் செய்கிறவர்கள் அவரவருக்குரிய 15 நிமிட ஜெப நேரத்தில் தொடர்ந்து மறவாமல் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். சபையர் யாவரும் குடும்பங்களிலும் இந்த காரியங்களுக்காய் 5 நிமிடமாகிலும் உடைய குடும்ப ஜெபத்திலே நீங்கள் ஜெபிப்பதற்காக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தம் சங்கீதம் 138 சங்கீதம் 8 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆமென். கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன் என்று ஒரு சிலர் நீங்கள் சொன்னீர்கள். ஆமேன் என்றால்
அவருடைய பொருள் என்னவென்றால், அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்ன உடனே ஆமேன் என்று சொன்னா, அப்படியே என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடியும் ஆண்டவரே என்று நாம் அதை விசுவாச அறிக்கை செய்வது போல. உபாகம் 27 அதிகாரத்தில் 11 13 வசனம் வரையிலும் மோசே சபையாரிடம், இஸ்ரவேல் மக்களிடத்தில், நீங்கள் யோர்தானை கடந்து போன பின்பு வாக்குத்தத்த தேசத்துக்குள் நீங்கள் பிரவேசித்த பின்பு சபையார் ஆசீர்வதிக்கும்படிக்கு கெர்சி மலைகளை ஒரு 6 கோத்திரத்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரமா இருந்தாங்க. அதுல பாதி கோத்திரத்தார் கெர்சி மலையில் ஆசீர்வதிக்கும்படி நிற்க வேண்டும். சாபம் கூறும் பொருட்டு இன்னும் 6 கோத்திரங்கள் ஏபால் மலையிலே நிற்க வேண்டும் என்று மோசே தேவனுடைய விருப்பத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூறுகிறார். தேசத்துக்குள்ள நீங்க பிரவேசித்தவுடன் தேசத்துக்குள் நீங்கள், அது உங்களுக்கு கிடைத்தவுடன் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அப்படி நிற்கும்போது ஒரு கோத்திரம், 6 கோத்திரம் கெர்சி மலையிலும் 6 கோத்திரத்தார் ஏபால் மலையிலும் நிற்கும்போது சபையார் ஆசீர்வதிக்கும்படிக்கும், அது மாத்திரமல்ல சாபம் கூறும் பொருட்டும் லேவியர் என்ன செய்வார்களாம், உரத்த சத்தமிட்டு சபையாரை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம் என்று 14 வசனம் சொல்லி இருக்குது. அது 14 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து, பாருங்கள், எல்லாரையும் பார்த்து கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய, எல்லாரையும் பார்த்தவங்க சொல்ல வேண்டிய அநேக காரியம் இருக்கிறது. அதுல ஒண்ணு, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய யாதொரு விக்கிரகத்தை வீட்டிலே வைத்திருக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கூறு. லேவியர்கள் கூறுவார்கள், யாதொரு விக்கிரகத்தையும் தங்கள் வீட்டிலே வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறீர்களா, நீங்க சபிக்கப்பட்டவர்கள் என்று கூறும்போது சபையார் என்ன செய்யணுமா, அதை கேட்டபோது ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். இப்படி அநேக காரியம். 16 வசனத்துல, தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லு. அப்போது சபையார் சொல்லணும் ஆமேன் என்று சொல்லணும். தகப்பனையும் தாயும் யாரா தூசிப்பாங்களான்னு கேட்கலாம். இக்காலகட்டம் அப்படி மாறிட்டு இருக்கு. எப்படி தூசிக்கிறாங்க? தகப்பனை குறித்து, தாயை குறித்து, தங்களுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டு தூசிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அநேகரு கர்த்தர்களுக்கு தகப்பனையும் தாயும் தந்திருக்கிறார். ஒரு நாளும் அவர்களை குறித்து நீங்கள் வசை சொல்லாதிருங்கள். வேதம் சொல்கிறது, அது சாபத்தை வருவிக்கும். சொல்லி இருக்கிறதா இல்லையா? நான் சொல்லங்க, பைபிள் சொல்லி இருக்கிறது. விக்கிரகத்தை தன் வீட்டில் வைத்திருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றால் ஆமே, அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. அப்படியே தன் தகப்பனையும் தாவையும் தூசிக்கிறவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று கூறும்போது அப்படி ஆகணுமா? அதோடு பிறனுடைய எல்லைக்குரிய ஒத்தி போடுகிறவன் 17 வசனத்துல, 18 வசனத்துல குருடனை வழிதப்பிப்பக பண்ணுகிறவன், 25 வசனத்துல குற்றமில்லாதவர்களை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன், 26 வசனத்துல நியாயபரமான வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நடவாமல் இருக்கிறவன். கர்த்தர் தந்திருக்கிற இந்த வேத புத்தகத்தில் சொல்லியிருக்கிற சத்தியங்களை, வசனங்களை கை கொள்ளாமல் நடக்கிறவர்கள் அவர்களும் சாபத்துக்குரியவங்களாம். அப்படி சொல்லும் போது சபையாரெல்லாம் ஆமேன் என்று சொல்லணும். அது அர்த்தம் என்னன்னா, அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, இப்படி வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும் என்று சொல்லி இருக்கிறது. இந்த காரியத்துல ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன், தகப்பனையும் தாயையும் ஒருபோதும் வசை சொல்லாதிருங்கள். அவர்கள குறைகள் இருக்கலாம், அவரிடத்துல பல தவறுகள் இருக்கலாம், நம்ம பிடிக்காத காரியம் இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் உங்கள் தகப்பனையாவது தாயாவது வசை சொல்வீர்கள் என்று சொன்னால் அது சாபத்தை கொண்டு வரும் என்பதை
மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்ல கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தகப்பனையும் தாயையும் ஒருபோதும் சாபம் கூறாதிருங்கள், வசைப்படாதிருங்கள், குறை கூறாதிருங்கள். 1000 குறைகள் இருந்தாலும் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை குறை கூறுகிறவர்களாக, அவளை குறித்து குறை கூறி தீர்கிறவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் அது சாபத்துக்குரியது. அது சொந்த தாயும் தகப்பனா இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற சபை போதகரும் தகப்பனும் தாயும் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பவுல் சொல்றாரு, போதகர் அநேகர் இருக்கிறார்கள், தகப்பன்மார் அநேகர் இல்லையே என்று சொல்கிறார். அப்ப கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற சபை, தந்திருக்கிற உங்களுடைய ஊழியக்காரர்கள், கர்த்தர் உங்களை நடத்துகிறவர்கள், உங்களை ஆத்மீய காரியம் நடத்துகிறவர்கள் உங்களுக்கு தகப்பனும் தாயுமா இருக்கிறார்கள். அவர்களை வசை சொல்வீர்கள் என்றால், அவர்களை தூசிப்பீர்கள் என்றால் அதுவும் சாபத்துக்குரியது. ஆகவே ஒருவேளை இப்படிப்பட்ட சாபம் உங்கள் மேல் வருவதற்கு நீங்கள் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் வேறு ஒன்று செய்யாண்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிடவன் இறக்கம் பெறுவான் என்று சொல்வது போல ஆண்டவரிடத்தில் இறக்கம் பாருங்கள். ஊழிய காலத்துல போய் நீங்கள் கூட போய் அறிக்கை பண்ண வேண்டாம். உங்களுடைய தகப்பனிடத்திலோ தாயிடத்திலோ இப்படி வசைப்பாடு இருந்தால் போய் மன்னிப்பு கேளுங்கள். மன்னிங்கம்மா, அப்பா என்ன மன்னிச்சிருங்க, உங்களை வசப்பாடிட்டேன், இந்த சாபம் எனக்கு வரக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது, என் சந்ததிக்கு வந்துடக்கூடாது, கர்த்தர் எனக்கு இறங்கணும், இந்த சாபத்தை என்னை விட்டு விலக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய பெற்றோரோடு, தகப்பனோடு, தாயோடு கூட போய் நீங்கள் நல்மனம் பொரிந்து விடுங்கள். அல்லேலூயா. பாருங்கள், இப்படி சொல்லுகிற காரியம் எல்லாம் பார்க்கிறோம். இப்படி ஆமேன் என்று சொல்லணுமா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நாம் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த பரமண்டல ஜெபத்தில் அவர் சொல்லும்போது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துக்கு செய்யப்படுகிற பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடியவைகளை என்று சொல்லும் விட்டு ஆமீன் என்று சொல்ல கடவுள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இப்படி இந்த ஜெபத்தின்படியே ஆண்டவர் நான் வாழ்வதற்கு, உடைய ஆசீர்வாதம் என் மேல் இருப்பதற்கு நீர் எனக்கு கிருபையாயிரும் என்று சொல்லி நாம் ஜெபத்தை முடிக்கணுமா? ஆமீன் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாம் அதற்கு முந்தின வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமா இருக்கலாம், அல்லது அது சாபமா இருக்கலாம். அப்படியே அது நிறைவேறும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. எங்கெல்லாம் ஆமீன் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு முந்தின வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, அதுல கீழே இருக்கிற சாபங்களா இருந்தாலும் சரி, அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார் என்றதும் நீங்கள் ஆமேன் என்று சொன்னதுனால அது என்ன செய்கிறது என்றால், அப்படியே என் வாழ்க்கையில ஆண்டவர் என்னை செய்யும், அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணி இருக்கிறீர்கள். ஆகவே கர்த்தர் யாவையும் உங்களுக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த மாதிரி கர்த்தர் யாவற்றையும் உங்களுக்காய் செய்து முடிப்பார். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1ஆம் ஆண்டு முடிகிறது. 2வது வருடத்தை ஆரம்பிக்கும் போது நடக்கிற காரியம் என்ன? 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பெலிஸ்தியர் 30,000 பேர் சேர்ந்த ரதங்களோடு, அந்த வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி, பெலிஸ்தியர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படிக்கு 30,000 ரதங்களோடும் 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடு கடற்கரை மணலத்தனையான ஜனங்களோடும் கூட பெத்தாவேலுக்கு கிழக்கான, பாருங்க, இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணுவதற்கு, தேவ ஜனங்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு அவர்கள் சொல்லுகிற 30,000 ரதங்கள் 6,000 குதிரைகளோடும் இன்னும் கடற்கரை மணலத்தனையான ஜனங்களோடும் கூட அவர்கள் பெருங்கூட்டமாய் கூடி வந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க அந்த அதிகாரத்துல 22ஆம் வசனத்தில் வாசித்தா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பட்டயம் சவுல் கையில் மட்டும் உண்டு, அவருடைய மகனாய் யோனத்தான் கையில் மட்டும்தான் பட்டயம் இருந்தது, வேறு ஒரு இடத்திலும் பட்டயம் இல்லை. அந்த வசனத்தை வாசிங்க. யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தாடும் இருக்கிற ஜனங்களில்
ஆ, ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கையில ரெண்டே 2 பேர் கையில தான் பட்டயம் இருந்தது. அத்தனை பேரும் பட்டயம் இல்லாமல் இருக்கிறார்கள். 30,000 ரதங்கள் வந்திருக்கிறது. 6,000 குதிரை வீரர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் கடற்கரை மலத்திலான ஜனங்கள் வந்து அத்தனை பேர் கையில பட்டயம் இருக்கிறது. ஆனா இங்கு தேவ ஜனங்கள் கையில 2 பேர் மட்டும் கையில் மட்டும்தான் பட்டயம் இருந்ததுதான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியாகிய வாலிபனும் அந்த சவுலை விட்டு, சவுலோடு கூடியிருந்ததை விட்டு கொஞ்சம் விலகி போய் இந்த பெலிஸ்தியருடைய இந்த ராணுவத்துக்குள்ள போவதற்கு கையில ஒருத்தன் தான் பட்டை வைத்திருக்கிறான், ஆயுததாரி கூட இருக்கிறான், ஒருவரும் கிடையாது. மேலே இருக்கிறாங்க 30,000 பேர். அந்த தானியத்துக்குள்ள எப்படியாகிலும் போகணும், அவர்களை போய் பார்க்கணும்னு சொல்லி யோசித்து யோனத்தானும் ஆயுததாரி புறப்பட்டு வராங்க. அப்படி அவர்கள் போகிற அந்த தானியத்துக்கு போகிற வழியில சொல்லி இருக்கிறது, அங்கே 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யோனத்தான் பெலிஸ்தரின் தானியத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும், இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும், அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் ஒரு இருந்தது. பக்கத்துல ஒரு செங்குத்தான பாறை, இன்னொரு பக்கத்துல ஒரு செங்குத்தான பாறை. இந்த பாறையில யோனத்தான் தன்னுடைய கைகளாலும் தன்னுடைய கால்களாலும் அந்த செங்குத்தான பாறையில் ஏறினான. செங்குத்தான பாறை என்னன்னா, இப்போ இருக்கு பாத்தீங்களா, இந்த கேமரா வச்சிருக்கு பாத்தீங்களா ஆன்லைனுக்கு, இது போல செங்குத்தா இருக்கும். கொஞ்சம் சரிவா இருந்தா கூட மேலே ஏறி போகுது வசதி. செங்குத்தான பாறையில கைகளாலும் கால்களாலும் தவந்து யோனத்தானும் ஆயுததாரியும் போறாங்க, மேலே ஏறி போறாங்க. அதுக்கு முன்பாக இந்த இக்கட்டான சூழ்நிலையில, நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, கடினமான ஒரு சூழ்நிலை, அங்க 30,000 குதிரை வீரர்கள், 30,000 ரதங்கள் இருக்கிறது, வீரர்கள் இருக்கிறார்கள், ரதங்குறிக்குரிய வீரர்கள், 6,000 குதிரை அதுக்குரிய வீரர்கள் இருக்கிற கையில எல்லாரும் பட்டயத்தோடு இருக்கிறாங்க. கடற்கரை மணலத்தினான ஜனங்கள் கையில பட்டயத்தோடு இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் அந்த செங்குத்தான பாறையில் அவர்கள் ஏறி போகிறார்கள். அதுக்கு முன்பாக இந்த யோனத்தான் சொன்ன ஒரு காரியம் இருக்கிறது. 6ஆம் வசனத்தை வாசிக்க, 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. யோனத்தான் தன் ஆயுததாரியாக வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா, விருத்த சேதனம் இல்லாத தானியத்துக்குள்ளே போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்று அவன் வாயை திறந்து ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடினமான சூழ்நிலை, நெருக்கடியான ஒரு நிலை, அந்த நிலையிலும் அவன் விசுவாச அறிக்கை ஒன்று செய்தான், கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்று. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்று விசுவாசத்தோடு சொன்னான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காரியத்தை கர்த்தர் அவனுக்காய் செய்து முடித்தார். அல்லேலூயா. அவன் விசுவாசித்தான். கடினமான ஒரு சூழ்நிலை, நெருக்கடியான ஒரு நிலை, இந்த நெருக்கடியான நிலையிலிருந்து எப்படி தப்பிப்பது, இந்த கடினமான சூழல் எப்படி மாறும், வழியே தெரியல, வழி எதுவுமே இல்லை. ஆனாலும் அந்த வழி தெரியாத நிலையிலும், அந்த இருண்ட சூழ்நிலையிலும் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, கர்த்தர் ஏதாகிலும் ஒரு காரியத்தை எனக்காய் செய்வார் என்று. அல்லேலூயா. இன்றைக்கும் அருமையானது உண்டு பிள்ளைகளே, இந்த யோனத்தானை போல ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்குள், ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில், நெருக்கடியான ஒரு நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நெருக்கத்தில் இருக்கிறேன், இந்த நெருக்கத்திலிருந்து எப்படி நான் தப்பி வைப்பேன், இந்த கடினமான சூழ்நிலை எப்பொழுது என்னை விட்டு மாறும், என் குடும்பத்தை விட்டு மாறும், இந்த நெருக்கடி எப்போது குடும்பத்தை விட்டு மாறும் என்று ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அதை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்காய் ஒரு காரியத்தை செய்வார் என்று விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், அதை அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால், இந்த கடினமான சூழ்நிலையிலும் அந்த நெருக்கடிகள் நீங்குவதற்கு வழியே இல்லை, கடினமான சூழ்நிலை மாறுவதற்கு வழியே இல்லை, வழி ஒண்ணுமே தெரியல. ஆனாலும் அதன் மத்தியிலும் நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணணும்,
கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அவர் செய்வார் என்று விசுவாசித்து அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் உங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்ததை காண முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டும் என்றால் அவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்புற காரியம் என்ன? கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். இந்த நெருக்கடியான சூழ்நிலை தப்பிப்பதற்கு, நெருக்கடியும் தப்பிப்பதற்கு, இந்த கடினமான சூழ்நிலை மாறுவதற்கு ஒரு காரியத்தை நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். அதற்கு அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? முதலாவது வாசியுங்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 25 26 வசனங்கள் வரையிலும் பார்க்கும்போது அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னார். அப்படியானால் முதலாவது கர்த்தர் யாவற்றையும் உங்களுக்கு செய்து முடிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்காய் யாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளா இருக்கணுங்க. இதை இந்த இடத்துல மத்தேயு 15:22 அதை குறித்து சொல்லும் போது இன்னொரு விஷயம் சொல்லி இருக்கிறது. மத்தேயு 15:22 வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ மன்னிக்கணும். மார்க் 7ஆம் அதிகாரம் 27 வசனம். மார்க் 7:27. இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் தான் முதலாவது திருப்தி அடைய விரும்புகிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது சொல்லியிருக்கிறது, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவதில்லை. கர்த்தர் உங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் கிரியை செய்ய வேண்டும் என்றால், செயல்பட வேண்டும் என்றால் நான் அவருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும், நீங்கள் அவருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 1:12 சொல்லி இருக்கிறபடி அவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி நாம் அத்தனை பேருடைய பிள்ளைகள் தான். நாம் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஒப்புக் கொடுத்து இருக்கிறோம். அவரை ஆராதிக்கிறோம், அவரை சேவிக்கிறோம், அவருடைய வசனங்களை கை கொள்கிறோம், அவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம். ஆகவே நாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவரை ஏற்றுக்கொண்டதுனால் அவருடைய பிள்ளைகள் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்றாலும் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு பல அடையாளங்கள் உண்டு. அது மாத்திரம் போதுமானதல்ல. அவர் ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதுமானதல்ல. நானுடைய பிள்ளையா மாறிட்டேன், விசுவாசியா மாறிட்டேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நாம் சொன்னால் மட்டும் போதாது. அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளங்கள் பல உண்டு. அதிலே ஒன்று, முக்கியமான ஒன்று, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசியுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொள்ளாத நினையாதிருங்கள். நீங்க ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி உங்களிலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கே பிள்ளைகளா இருக்கணும்னு சொன்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி அவசியம் என்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும் என்பதற்கு அடையாளம் கனிகள் தான். அல்லேலூயா. நாம் கனி நிறைந்தவர்களா இருக்கும். யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி என்று சொல்லி இருக்கிறது. யோசேப்பில் அநேக நல்கனிகள் இருந்தது. அந்த நல்ல குணங்கள், அந்த நல்ல சுபாவங்கள் தான் நமக்குள்ளே காணப்படுகிற கனிகள். ஆவியின் கனிகள் 9 என்று சொல்லி இருக்கிறது. மாம்சத்தின் கனிகளையும் குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆவியின் கனிகள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் போதாது. நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறவர்கள் நாம் மனம் திரும்பலா இருக்கணும். இந்த மனம் திரும்புதலை குறித்து ஒரு ஆசிரியர் ஒரு மேகசின்ல எப்படி போட்டிருந்தாங்க. மனம் திரும்புதல் என்ன? முன்பு நம்மோடு பழகினவர்கள் உண்டு, நம்மை பார்த்தவர்கள் உண்டு, நமக்கு நண்பர்களா இருந்தவர்கள் உண்டு, நமக்கு நெருங்கினவர்களா இருந்தவர் உண்டு. அவர்கள் எல்லாரும் நம்மை இப்போது பார்க்கும்போது உண்மையாகவே இவன் மனம் திரும்பிட்டாப்பா, உண்மையாகவே இவள் மனம் திரும்பி இருக்கிறாப்பான்னு சொல்லி
உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுப்பதுதான் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள். அல்லேலூயா. முன்பு நம்முடைய நடத்தையை பார்த்திருக்கிறாங்க, முன்பு நம்முடைய பேச்சை பார்த்திருக்கிறாங்க, முன்பு நம்முடைய பழக்கங்களை பார்த்திருக்கிறாங்க, முன்பு நம்முடைய செயல்முறைகளை பார்த்திருக்கிறாங்க. இப்போது நம்மை பார்க்கிறாங்க. முன்பு இருந்த எந்த கெட்ட பழக்கம் இல்லை, முன்பு இருந்த எந்த துர்க்குணமும் இல்லை, முன்பு இருந்த எந்த பழைய சுபாவமும் இல்லை. இப்போ ஒரு புது சிருஷ்டியா மாறி இருக்கிறான். உண்மையாகவே இவள் மனம் திரும்பினவள் தான், உண்மையாகவே இவள் மனம் திரும்பினவள் தான். உடைய பேச்சு, உடைய நடத்த, உடைய செயல் அத்தனை இதை நமக்கு நிரூபிக்கிறது என்று சொல்லி உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நமக்கு தெரிந்தவர்கள், முன்பு நம் பழகினவர்கள் சாட்சி கொடுப்பார்கள் என்றால் அதுதான் ஆவிக்குரிய கனி என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல கனி நமக்குள் இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் முதலாவது கனிகள் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். மனம் திரும்பினவர்கள் என்று மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை காணப்படணும். அநேகர் சொல்லுவாங்க, நானும் நம்பி இவளை நம்பி நானும் சர்ச்சைக்கு போனேன், உண்மையா கிறிஸ்தவனா தான் இருப்பாள் என்று நினைச்சேன், நானும் நேரசம் எடுத்தேன், இப்ப பார்க்க தான் தெரியுது இல்ல, அவர்கள் மாயான கிறிஸ்தவர்கள், போலியான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு உள்ளத்துக்குள்ள வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையான கிறிஸ்தவங்களா இருப்பேன், உண்மையான விசுவாசியா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது போலியான கிறிஸ்தவத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, போலி வேடம் போட்டு கொண்டிருக்கிறாங்க, சபைக்கு போறாங்க, போலியான ஒரு வாக்குதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையா பார்த்த உண்மை ஒண்ணுமே இல்லை, உள்ளக்குள்ள ஒரு சரக்கம் இல்லை. நாம் பார்த்ததை விட மோசமா இருக்கிறாங்க, நாம் பழகினதை விட மோசமா இருக்கிறாங்க. இவங்களை நம்பி நானும் ஆண்டவருக்குள் வந்துட்டேன்னு சொல்லி கவலை இருக்கிறது. ஆனாலும் ஒரு பெரிய சந்தோஷம், அந்த ஆண்டவரை தெரிந்து கொண்டேன்ங்கிற மகிழ்ச்சியோடு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இது நல்ல மாறணும். போலியான ஒரு வாழ்க்கை அல்ல, உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் சபையை தந்திருக்கிறார். வாரந்தோறும் நமக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார், சத்தியங்களை பொய்த்துக் கொண்டிருக்கிறார், வசனங்களோடு நம்ம பேசிக் கொண்டிருக்கிறார், நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எது சரி எது சரியில்லை நமக்கு பொய்த்துக் கொண்டிருக்கிறார். நாம் இதையெல்லாம் கேட்டும் மனம் திரும்பாதவர்களாய் இருக்காதபடிக்கு மனம் திரும்ப ஒப்புக் கொடுப்போம். அல்லேலூயா. கனிகள் நம்மளே காணப்படுவதற்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் விரும்புகிற ஆவியின் கனிகள் நம்மளே காணப்படட்டும். மற்றவர்கள் இந்த கனிகளை பார்க்கட்டும். உண்மையாகவே போலியானவன் நினைச்சேன், ஆனா போலியானவர்கள் அல்ல, உண்மையாகவே இயேசுவை நேசிக்கிறவங்க, உண்மையாவே அவர் காலைத்து போறவங்க தான் உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிறதுன்னு சொல்லி உங்களை குறித்து என்னை குறித்து நமக்கு தெரிந்தவர்கள், அறிவுமானவர்கள், குடும்பத்தார் சொல்லக்கூடிய அளவுக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் செய்யுமானால் அதுதான் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் முந்தி திருப்தி அடையட்டும். நாம் கர்த்தர் யாவையும் உங்களுக்கு செய்து முடிக்க வேண்டும் என்றால் அவருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய பிள்ளைகளிடத்துல காணப்பட வேண்டிய இன்னொரு கணம் சொல்லி இருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, இனி எவ்விதமா இருப்போம் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர் சுத்தமுள்ளவர்களாய் இருப்பது போல, அவர் சுத்தமுள்ளவராய் இருப்பது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான், தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்க? அவர் சுத்தமா இருக்கிறது போல தங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, தங்களை சுத்திகரித்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம சுத்திகரிக்கணுங்க. சுத்திகரிப்புக்கு பல காரியம் சொல்லி இருக்கிறது. நம்மை சுத்திகரிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கணும், வசனத்தில் நம்மை சுத்திகரிக்கணும், நம்ம சுத்திகரித்துக் கொண்டே இருக்கணும், அனைத்து நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கணும். நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதோ அந்த காரியத்துல எல்லாம் சுத்திகரித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் அப்படிதான் இருப்பேன், நான் சுத்திகரிக்க மாட்டேன்னு சொல்லி இருப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. அவருடைய பிள்ளைகள் யார் என்று சொன்னால் கனிகள், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள் உடையவர்களா இருப்பார்கள். அவருடைய பிள்ளைகள் யார் என்று சொன்னால் தங்களை சுத்திகரித்துக் கொள்வர்கள் தான் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இப்படிப்பட்ட அனுபவம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று சொன்னால்
கர்த்தர் உங்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்க வேண்டும்? வேத்து சொல்லி இருக்கிறபடி நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். 2 காரியத்தை சொன்னேன். முதலாவதாக நாம் கனிகள், மரம் திரும்புவதற்கேற்ற கனிகள் உடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். நம்மை பார்த்தவர்கள் உண்மையாகவே அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று நம்மை குறித்து சொல்லக்கூடிய ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். 2வதாக எல்லாவற்றிலும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பாவம் நம்மை தொடாதபடிக்கு, உலகம் நம்மை தொடாதபடிக்கு, அசுத்தம் நம்மை தொடாதபடிக்கு, சகல காரியத்திலும் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறவர்களாய் காணப்படும் போது அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுவோம். அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் யாவற்றை செய்து முடிப்பார். 2வதாக இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். கூடாத காரியம் உண்டென்றும் நாம் அவரை தேடுகிறவர்களா இருக்கணும். அவருடைய பிள்ளைகளா இருந்தால் மட்டும் போதாது. அவருடைய பிள்ளைகள் இருப்பதற்கு அடையாளம் என்ன? அவர் ஏற்றுக்கொண்டும் அவருடைய பிள்ளைகள், எந்த மாற்றம் இல்லை. தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளா இருப்பதற்கு தகுதி இருக்கிறது. அதிலே மனம் திரும்புதலுக்கேற்ற கனி உண்டு. 2வது அவர் சுத்தமாக இருப்பதில் நாம சுத்தம் உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாகணும். நம்ம சுத்திகரித்து கொள்ள வேண்டும். 2வது நாம் கர்த்தரை தேடுவர்களாய் காணப்பட வேண்டும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடையும், பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு நன்மை கர்த்தரை தேடுவதை அவர் கைவிடுவதில்லை. யார் கர்த்தரை தேடுகிறாங்களோ அவங்களை கர்த்தர் கைவிடுவதே இல்லை. அவரை தேடினால் அவர் தம்மை வெளிப்படுத்துவார் நமக்கு. அல்லேலூயா. அவரை தேடும் போது அவரை நமக்கு வெளிப்படுவாராம். தம்மை தேடுவர்களுக்கு எந்த காரியங்களுக்காக, எந்த தேவைகளுக்காக அவரை தேடுகிறார்களோ அவை எல்லாவற்றையும் தேவன் எப்படி கொடுப்பாராம்? அதற்கு அதிகமாக கொடுப்பார். மத்திய 6:33 சொல்லி இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூடுதலாகவே கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விரும்புகிற, அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் விரும்புகிற, எதிர்பார்க்கிற காரியங்களை அதிகமாகவே கர்த்தர் தருவார். அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு அதிகமாகவே கர்த்தர் கொடுப்பார் என்று பார்க்கிறோம். யாருக்கு? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தரை தேடுவதற்கு அந்த சபையார் என்ன செய்தார்களாம்? ஆசரிப்பு கூடாரத்து போனார்களாம். யாத்திராம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராம் மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். மோசே அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும், கர்த்தரை தேடுகிற யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் போவார்கள். அல்லேலூயா. கர்த்தரை தேடுறவங்க எங்க போனுங்க? ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகணும். இந்த ஆசரிப்பு கூடாரம் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு நிழலா இருக்கிறது, சபைக்கு நிழலா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்துக்கு கர்த்தரை தேடுவர்கள் போனார்கள். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தரை தேடுவதற்கு சபைக்கு வரணும். சபையில் தான் கர்த்தரை தேட முடியும். சபைக்கு வரணும். இந்த சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. சபை சாதாரணமானதல்ல. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு, சபை இயேசு தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்தது. அல்லேலூயா. சபை இது ஒரு கட்டடம் அல்ல. சபை இயேசு தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இந்த சபைக்கு கர்த்தரை தேடுகள் வர வேண்டும். அவர் சுய ரத்தத்தினாலே நமக்கு சம்பாதித்து கொடுத்துள்ள சபைங்க. அவர் ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை. கர்த்தரை தேடுகள் சபைக்கு வரணும். அதான் இவரே 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை சொல்லி இருக்கிறது. சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள் என்றும், சபை கூடி வருவதை நீங்கள் விட்டு விடாதபடி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. சபைக்கு கூடி வர வேண்டும். சபைக்கு வராதவர்களுக்கு நாம் புத்தி சொல்லணும். இப்படி சபை வராம இருக்காதுங்க. சபைக்கு வாரந்தோறும் வந்துருங்க. சபை ஆராயல கலந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தரை தேட மறக்காதிருங்க. கர்த்தரை தேடுவதற்கு வாங்க.
தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபைக்கு கண்டிப்பா வாங்கி புத்தி சொல்வது மாத்திரமல்ல, நாம வரணும், மற்றவங்களுக்கு புத்தி சொல்லணும். யாருக்கு புத்தி வராதவங்களுக்கு. ஏன்னா சிலர் விட்டு விடுறாங்க. சபைக்கு வருவதை அவங்க அசட்டையா நினைக்கிறாங்க, அற்பமா நினைக்கிறாங்க. அசட்டை பண்ணாத, சபைக்கு வருவது அசட்டை பண்ணாத கூடாது. சபையை குறித்து சொல்லும்போது ஒரு ராஜா அவருடைய மகனுக்கு திருமணத்திற்கு அவன் ஆயத்தம் போட்டான். திருமணத்திற்கு வரவேற்புக்கு விருந்துக்கு அநேகரை அழைத்து அனுப்பும்படி ஆட்கள் அனுப்பினான். திருமண நாளில் விருந்து ஆயத்தமாக இருந்தது. விருந்துக்கு அழைக்கும்படிக்கு ஒரு இடத்துல போனான். ராஜா தன்னுடைய விருந்துக்கு அழைக்கும்படி உன்னை அழைத்திருக்கிறார். அவன் சொன்னா, ஒரு சாக்கு போக்கு சொன்னான், வர்றதுக்கு எனக்கு ஆசைதான், ஆனா இப்ப 5 ஏர் மாடு இப்பதான் வாங்கி இருக்கிறேன், அதை போய் பரிசோதித்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அசட்டை பண்ணிட்டு போயிட்டான். என்ன ஒருவன்ட்ட போனான். அது சொன்னா, ஒரு வயலை கொண்டிருக்கிறேன், ஒரு வயலை வாங்கி இருக்கிறேன், அந்த வயலை போய் பார்த்து அளந்து என்னைக்குதான் கல் உண்ணணும். அதுக்கு அவன் அசட்டை பண்ணிட்டு போனான். என்ன இடத்துல போனான், இப்பதான் எனக்கு திருமணம் ஆயிருக்கு, இந்த வாரம் வர முடியாது, ராஜாடு சொல்லுங்க. அந்த ராஜா தெருவில் போய் வழியருகே போய் எல்லாரும் கூப்பிட்டு வான்னு சொன்னார். அப்படி அந்த ராஜாவை மகனுடைய விருந்துக்கு அழைப்பனுப்பி அசட்டை பண்ணவங்களை கையும் காலம் கட்டி என்ன செய்யுங்க, அவங்கள தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி ராஜா கட்டளையிட்டான். அன்பா, நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா, அல்லையா, அவர் சம்பாத்த சபைக்கு கூடி வரணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். அதுக்கு நாம் வரும்போது கர்த்தரை தேட வரும்போது கர்த்தர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். 26 வசனத்தை அதே அதிகாரம் 10:26 சொல்லி இருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, இப்படிப்பட்ட சத்தியத்தெல்லாம் அறிவை அறிந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால், நாம் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போனால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல், அது பாவம். சத்தியத்தை அறியாத வரையிலும் பாவம் கிடையாதுங்க. சத்தியம் சொல்லுது, சபை கூடி வாங்க, சபை கூடுவதை விட்டு விடாதுங்க, கர்த்தரை தேட வாங்க. இது சத்தியம். இந்த சத்தியத்தை அறிந்திருந்தும் ஒருவன் அதை செய்யாமல் போனால், கீழ்ப்படியாமல் போனால், அந்த சபை கூடுதலை அசட்டை பண்ணினால், அந்த ராஜாவுடைய மகனுடைய விருந்துக்கு அழைத்த விருந்துக்கு வராமல் போவதற்கு சாக்கு போக்களை சொல்லி தப்பிக்கொள்ளலாம் என்று நினைத்தால், வேதம் சொல்லி இருக்கிறது, அது பாவம். நான் சொல்ல, பைபிள் சொல்லு. அந்த வசனம் மறுபடி வாசிங்க பிற. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால், நாம் பாவம், அது நான் செய்கிறது மனப்பூர்வமாய் கீழ்ப்படியா போகும்போது அது பாவம் என்று சொல்லி இருக்கிறது. இந்த பாவத்தை இனி ஒரு நாளும் செய்யாதிருங்க. அல்லேலூயா. நான் சொல்ல பைபிள் சொல்லி இருக்கு, சத்தியத்தை அடைந்த பின்பு. நல்லா கேட்கிறோம். அம்மா பாஸ்டர் சொல்றாரு, போன வாரம் வரலான்னு நினைச்சோம், சரி சின்ன சின்ன பிரச்சனை வீட்டுல வந்துட்டு, ஒரு ரெடி ஆகலை, இன்னொரு ரெடி ஆகலை, நேரம் ஆயிட்டே போச்சுது, சரி வீட்டில் இருந்துடலாம், வீட்டில இருந்து ஜெபம் பண்ணிடலாம்னு சொல்லி அப்படி இருக்காதுங்க. முந்த நாளிலே ஜெபம் பண்ணுங்க, இந்த வாரம் முழுவதும் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு இரவு இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வருட வாரத்திலிருந்து நாங்கள் சரியான நேரத்துக்கு ஆலயத்து போன ஆண்டவரே, எல்லாரும் ஆயத்தம் ஆயிரணும் ஆண்டவரே. யார் உங்களுக்கு ஒத்து கொடைக்கலையோ அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரட்டா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதிலும் நான் ஜெபம் பண்றேன், என்னுடைய பிள்ளைகள் வருவதற்கு ஏதோ ஒரு சாக்கு போக சொல்றாங்க, என் கணவர் வருவதற்கு ஏதோ ஒரு சாக்கு போக சொல்லி தட்டி கழிக்கிறாங்க, சரியா நேரத்து புறப்பட மாட்டேங்காங்க. ஆண்டவர் இன்றைக்கு நான் ஜெபம் பண்ணுகிறேன், வருகிற வாரம் இப்படி இருக்கக்கூடாது, நாங்கள் எல்லாரும் ஆராதனை போகணும் ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்துல நீங்க பேசணும், அதுக்கு ஆயத்தப்படுத்தணும், விருப்பத்தை தரணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுனா, அந்த வாரம் பாருங்க, அவங்க நீங்க 7 மணிக்கு சொன்னா 5:30 மணிக்கு ஆயத்தம் ஆயிடுவாங்க. ஜெபம் தான் எல்லாவற்றையும் மாற்றும். அல்லேலூயா. நீங்க இப்படியே விட்டு போனா அது தொடர்ந்து பாவத்தின் மேல பாவத்தை கூட்டி, பாவத்து மேல பாவத்தை கூட்டி, அதே வேண்டிய ஆசீர்வாதத்தை நமக்கு வாழ்விலே வரவிடாதபடிக்கு தடைப்படுவதாய் காணப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகல, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போயிருக்கிற உங்கள் பாவங்களே அதற்கு தடையா இருக்கிறது சொல்லி இருக்கிறார். இப்ப நம்முடைய பாவம் சத்தியத்தை அறிந்த பின்பு, அநேக சத்தியங்கள் அறிந்திருக்கிறோம், அந்த சத்தியத்தை அறிந்த பின்பும் மனப்பூர்வமா மன கடினமாக்கி கொண்டு நான் அதை செய்யவே மாட்டேன், அது கீழ்ப்படியவே மாட்டேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லை சொன்னா அது கர்த்தருடைய பார்வையில பாவம். நான் சொல்ல, கர்த்தருடைய வசனம் இருக்கிறது, அந்த பாவத்திற்கு பரிகாரமே கிடையாதான், மன்னிப்பே கிடையாதான், அதுக்கு வேறொரு பலியில். அந்த வசனத்தை முடியுமா வாசிங்க.
பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி வேறொரு இராமல் பலி இல்லை. ஏன்னா மனப்பு நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது, நல்லா தெரிந்திருக்கு, சத்தியம் தெரிந்திருக்கிறது. ஆனால் தெரிந்த அந்த சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படியா போகும்போது அது பாவம் என்று சொல்லி இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு அதுக்காக வேறு பரிகாரத்துக்கு வேறு பலியே கிடையாதான். நியாய தீர்ப்புல இதான் முடிவு என்று சொல்லியிருக்கு. ஆகவே இதை மனதில் வைத்து நீங்க பயத்தோடு அல்ல, அன்போடு தேவனை சேவிப்பதற்கு ஒப்பு கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு வாரமும் கர்த்தரை தேடுவதற்கு அவருடைய சமூகத்துக்கு வாருங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சபையில கர்த்தரை தேட வரும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி காணப்பட வேண்டும். சாலமோன் ஞானி அழகா சொல்றான். பிரசங்க 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பிரசங்க 5:1 வாசிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். உன் நடையை காத்துக்கொள். எப்படி என்ன அந்த நடை என்ன? காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். செவி கொடுக்க சேர்வதே நலம். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நாம் எப்படி வரணும்னா, கர்த்தர் என்னோடு பேசுகிற வசனத்திற்கு நான் செவி கொடுப்பேன், கீழ்ப்படிவேன். நான் கேட்டு மட்டும் போக மாட்டேன், நான் வசனத்தை கேட்க மட்டும் மாட்டேன், சத்தியத்தை கேட்கிறவனாய் மட்டும் இருக்க மாட்டேன், கேட்கிற சத்தியத்துக்கு அப்படியே கீழ்ப்படிவேன். நான் கர்த்தருக்கு செவி கொடுப்பேன். செவி கொடாமல் போன சவுலுடைய நிலைமை என்ன ஆச்சுது? கர்த்தர் அவனை புறக்கடை தள்ளினார். கீழ்ப்படுகிறவனாதான் ஆரம்பித்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படுகிறவனா ஆரம்பித்தவன் வாழ்க்கை பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனான், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனான். கர்த்தர் அவனை புறக்கணித்தார் என்பது நமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் என்னோடு பேசுகிற எந்த சத்தியமானாலும் அதுக்கு அப்படியே கீழ்ப்படிவன். ஆண்டவரே, அப்படி கீழ்ப்படியத்தக்க இருதயத்தை எனக்கு தாரும், நான் ஒப்பு கொடுக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாரும் என்று ஜெபத்தோடு வந்து நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு நான் வரும்போது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகள் நம்ம நடைய கவனமா இருக்கணும். நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு பல்வேறு தடைகள் வரும், பல்வேறு சிந்தனைகள் வரும், பல்வேறு காரியங்கள் வரும். ஆராதிக்கும் போது இருப்பதை பார்க்கல. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க செய்தி கொடுக்க வேலையில் தான் நமக்கு சத்துரு அதை கேட்க விடாதபடி வசனத்தை கேட்காபடி நல்லபடி அசதியா தூக்கத்தை கொண்டு வருவாங்க. நான் பொதுவா யார்கிட்டையும் சொல்லுவேன், நீங்க ஜெபம் பண்ண போறீங்களா, தூக்கம் வருதா, அப்படி படுத்துருங்க. நல்லா தூக்கி முடிச்சு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த அரை மணி நேரமும் உற்சாகமா ஜெபிக்கணும். தூக்கம் வர, ஏன்னா ஆவி மாம்சம் பலவீனமானது, ஆவிய உற்சாகம் என்று சொல்லி இருக்கிறார். பைபிள் வாசிக்க போறோமா, தூக்கம் வருதா, நல்லா தூங்கிருங்க, பிற்பாடு உட்கார்ந்து தெளிந்து வாசிங்க. ஏன்னா உற்சாகமா செய்யணும். எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்யும் உற்சாகமா செய்யணும். உற்சாகமாய் கொடுக்க வேண்டியதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஊழியம் செய்தா உற்சாகமா செய்யணும், ஒரு வேலை செய்தா உற்சாகமா செய்யணும். அது ஏனோ தானு செய்யக்கூடாது. எதை செய்தாலும் அதை உற்சாகமா செய்யணும், சந்தோஷமா செய்யணும், மகிழ்ச்சியாய் செய்யணும். அப்படி செய்வதில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். பார்க்கிறோம். அது சொல்லியிருக்கிறது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசியை 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி அவருடைய சமூகத்துக்கு வரணும். ஆண்டவரே, நீர் என்றைக்கு என்னோடு என்ன பேசினாலும் சரி, அது எனக்கு சந்தோஷமான வார்த்தையா இருந்தாலும் சரி, அது எனக்கு ஒருவேளை வருத்தத்தை கொடுக்கிற வார்த்தையா இருந்தாலும் சரி, அது எனக்கு பிரயோஜனமானால் அப்படியே நான் ஏற்றுக்கொள்வேன் ஆண்டவரே, அதை கை கொள்வேன் ஆண்டவரே. அது எனக்காய் சொல்லப்பட செய்தியானால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுவேன் என்று சொல்கிற அந்த கீழ்ப்படுதலோடு நாம் காணப்படும் போது நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எப்படி தேடணும், அவர் ஆலயத்துக்கு வந்து தேடணும், அப்படி ஆலயத்துக்கு வரும்போது எப்படி நடந்து கொள்ளணும் என்று தியானித்தோம். அப்படிப்பட்ட அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆவியிலே நாம் கழிப்படைவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை. மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ண வருகிறேன். சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன். கர்த்தரை நம்பணுங்க. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும், நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கணும். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கை கொண்டிருந்த ஒரு மனுஷன் தான் தாவீது என்று பார்க்கிறோம்.
கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்ன தாவீது தான் இந்த வார்த்தை சொல்றான். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்தான். தன்னுடைய திறமைகளை அவன் கை கொள்ள அவன் கை சொல்ல அல்ல. யார தன் நம்பிக்கையாய் கொண்ட திறமை அல்ல. தனக்கு இருந்த ஆஸ்திகளை மேல அவன் நம்பிக்கை வைக்கல. தனக்கு இருந்த திறமைகள் மேல தமக்கு நம்பிக்கை வைக்கல. அவனை சார்ந்து அநேகர் இருந்தாங்க, அவங்க மேல நம்பிக்கை வைக்கல. உங்களுக்கும் உங்களை சார்ந்து அநேகர் இருப்பாங்க, அவங்க மேல் நம்பிக்கை வைக்காதுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசையை தந்திருப்பார், இந்த ஆசை மேல் நம்பிக்கை வைக்காதுங்க. பல்வேறு திறமைகளை தந்திருப்பார், அதன் மேல் நம்பிக்கை வைக்காதுங்க. தாவீதை போல திறமை உள்ள மனுஷன் யாரு இருக்க முடியும்? காரிய சித்து உள்ளவன். அவனை போல ஆஸ்தி உள்ளவன் யாரு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆஸ்தி உள்ளவன். அவனை போல அவனை சார்ந்து இருக்கிற மக்கள் அநேகர் கிடையாது, நமக்கு கிடையாது. அவன் ஒருவரே சார்ந்து கொலை, கர்த்தரையே சார்ந்து கொண்டான். அல்லையா? கர்த்தர் தான் நம் நம்பிக்கை வைத்திருந்தான். அவன் எந்த ஒரு காரியமான கர்த்தரை நம்பினான். நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பேன் என்று சொன்ன இந்த தாவீதை போல நம்முடைய மாம்சத்து மேல் நம்பிக்கை வைக்காம, நமக்கு இருக்கிற திறமை மேல் நம்பிக்கை வைக்காம, நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற சார்ந்திருக்க ஆட்கள் தந்திருக்க அவங்க மேல் நம்பிக்கை வைக்காம, இந்த உலகத்து மேல் நம்பிக்கை வைக்காம, எதன் மேல் வைக்க கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனம் சொல்லி இருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கும் போது, எந்த நெருக்கடி ஆனாலும், எந்த கடினமான சூழ்நிலை ஆனாலும், எந்த பெரிய தேவையானாலும் கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று தைரியமா சொல்லணும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய நெருக்கடிக்குள் நீங்கள் போனாலும் பரவாயில்ல. யோனத்தானை போல நெருக்கடியான ஒரு சூழல், யோனத்தானை போல நமக்கு தப்பிக் கொள்வதற்கு வழி இல்லாத ஒரு சூழல், ஒரு கடினமான சூழல், தப்புவதற்கு வழியே தெரியல. ஆனாலும் அதிமத்தியிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் நமக்காய் ஒரு காரியத்தை செய்வார் என்று வாயை திறந்து அறிக்கை செய்தான். கர்த்தர் அவனுக்காய் ஒரு காரியத்தை செய்தார். அல்லேலூயா. தாவீது கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று கர்த்தரை நம்பியிருந்தான். கர்த்தர் அவனுக்காய் அனைத்தையும் செய்து முடித்தார். அவருடைய சத்துருக்கள் எல்லாரையும் அவனை விட்டு அப்புறப்படுத்தினார். தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு தடையா இருந்த அத்தனை காரியத்தையும் கர்த்தர் அவனை விட்டு கட்டி தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் வாழ்விலே நிறைவேற செய்தார். அல்லேலூயா. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதத்துல உங்களுக்கு எதையெல்லாம் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று செவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, இந்த மாதம் முடிவதற்குள்ள அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை அன்பார்ந்த பிள்ளைகளை, இந்த மாதத்திற்குரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்வார். இந்த எத்தனை வருடங்களும் நீங்கள் எதிர்பார்த்து கர்த்தர் செய்வார், எனக்காக இந்த காரியத்தை செய்வார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த காரியத்துல இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள அத்தனை காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள எந்தெந்த காரியத்தை எதிர்பார்த்து காத்திருந்து நீங்க கவலையோடு இருக்கிறீர்களோ அத்தனையும் டிசம்பர் மாதத்துக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அது நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் யாவை உங்களுக்காய் செய்து முடிப்பார். விசுவாசியுங்கள், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்படுங்கள், அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுங்கள். அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளம் இடத்திலே காணப்படட்டும். எப்படி கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது, அப்படி நாம் தேடுவோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை நம்புவோம். எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமை, எனக்கு சார்ந்து இருக்கிற ஆட்கள், எனக்கு பின்புலம், என் பேக்ரவுண்டு, ஒன்னே நீங்க சார்ந்து இருக்காதுங்க. கர்த்தரை மத்து சார்ந்து இருந்தால் கர்த்தர் உங்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு எதையெல்லாம் அவசியம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்களோ அது நிச்சயமா உங்களுக்கு செய்வார். இந்த வருடத்திற்குள்ள எதிர்பார்த்து காத்து ஜெபித்துக் கொண்டிருந்த அத்தனை காரியங்களை இந்த ஆண்டு முடிவதற்குள்ள டிசம்பர் மாதத்துக்குள்ள உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எல்லாரும் எழுந்திருந்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? தேவன் உண்மையுள்ளவர். ஒரு காரியத்தை நிச்சயம் உங்களுக்காய் செய்வார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் யாவை உங்களுக்காய் செய்வார். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார் என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. துதித்து நாளெல்லாம் துதித்திடுவேன் சத்துருவேன் என்ற பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து தாங்குவார், தப்பிப்பார், ஏந்துவார்,
இயேசு தெய்வம். ஆமென். ஆமென். எல்லாம் கைகள் தட்டி வாயத்திலிருந்து பார்ப்போம். இம்மட்டும் கைவிடாதேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடாதேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடாதேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஆயின் இயேசு தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். ஆயின் இயேசு ஆடு நான், ஆதலால் பயமில்லை. ஆயின் இயேசு ஆடு நான், ஆதலால் பயமில்லை. சாத்தான் பறிக்க முடியாது, சபிக்கிறேன் இயேசு நாமத்தில். சாத்தான் பறிக்க முடியாது, சபிக்கிறேன் இயேசு நாமத்தில். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். வியாதி வறுமை வேதனை ஏதான் பிரிக்க முடியுமோ? வியாதி வறுமை வேதனை ஏதான் பிரிக்க முடியுமோ? தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. துய்த்து துய்த்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை. துய்த்து துய்த்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடாதேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். எல்லா கைகளை தட்டி ஆமென். கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை நிச்சயமாய் செய்வார். இந்த மாதத்துல நீங்கள் கர்த்தரிடத்துல எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். இந்த மாதம் அநேக தேவைகள் நிறைந்த மாதம். இந்த மாதம் அநேக தேவைகள் நிறைந்த மாதம். பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய கல்விக்காக தேவைகள் நிறைந்த மாதம். கர்த்தர் அந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பார். இந்த மாதம் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வருடத்திற்குள்ள நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற அத்தனை காரியத்தையும் உங்களுக்காய் உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தில் கர்த்தர் செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி நன்றி சொல்லி, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன் என்று கர்த்தரை துதியுங்கள். ரபாபா ரகாபாலா துராபாலா. சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பீர் என்று வாக்குத்தத்தத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய நீர் தங்களுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்யும். ஆண்டவரே, அநேக ஆண்டுகளாக, வாரங்களாக, மாதங்களாக உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கர்த்தர் இந்த காரியத்தை என் வாழ்விலே செய்ய மாட்டாரா, என் குடும்பத்தில் செய்ய மாட்டாரா, என் பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டாரா என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்துல
அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும்படியாய் டிசம்பர் மாதத்துக்குள்ள அத்தனை காரியத்தையும் கர்த்தர் செய்து முடித்து விட்டீர் என்று ஆண்டவரை துதி செலுத்தும்படி சோத்திரம் பண்ணும்படி உடைய பிள்ளைகள் வாழ்விலே ஒரு அற்புதத்தை நீ செய்து விடுவீராக. உமது நாமத்தை மையப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் நற்கருணை ஆராதனை இருக்கிறது. நீங்கள் புதிதா வந்திருந்தாலும் இயேசு வைத்த மாதிரியின்படி தண்ணீரிலே மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றால் நீங்கள் திருவிருந்திலே பங்கு